அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் ரசி ருசி அறுசுவையின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான உங்களுடைய மோட்டிவேஷனல் லைன் என்னன்னா, நமக்கு நிகழும் அனைத்தும் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டதே. நல்லதாக நடந்தால் அது அதிசயம், கெட்டதாக நடந்தால் அது அனுபவம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி தவா மீன் வறுவலுங்க. மீன் வறுவல் தான் நம்ம சேனல்ல இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். அதுவும் அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டிலாம் செஞ்ச முறையில தாங்க இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன். நம்ம வீட்டுல மீன் தான் சமைக்கிறோம் அப்படின்றத பக்கத்து வீட்டுல, எதிர்த்த வீட்டுல அப்படின்னு எல்லா வீட்லயுமே காமிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு தாங்க மீன். வாங்க அதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ வாவல் மீன் எடுத்திருக்கேங்க. நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு பிழிஞ்சுக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அது கூடவே 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். காரம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. கடைசியாக இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வழக்கமாக எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அது சேர்த்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். நான் இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏற்கனவே நான் தவாவை சூடு பண்ணிட்டேன். இது 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். சமையல் எண்ணெய். கேஸை மிதமான தீயில இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது மீனை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம தவாவில் போட்டுடலாம். சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்துகிட்டு நல்லா அதை மீனில் குத்தி விட்டீங்க அப்படின்னா அதோட மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி சூப்பராக வெந்து வரும். 2 பக்கமுமே நம்ம திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் இப்போ பொரிச்சு எடுத்தாச்சுங்க. கடைசியாக இதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிக்கிறேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மீனையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட மீன் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டேஸ்ட்டுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது. அவ்வளோ டேஸ்ட்டு, சொல்ல வார்த்தையே இல்லை. கடைசியாக கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு அதை எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வழக்கமாக எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி 2 மீன் 3 மீன் தான் சாப்பிடுவீங்கன்னா இந்த மீன் 10 மீன் சாப்பிட்டா கூட திகட்டவே திகட்டாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காமல் எனக்கு பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைத்து நெஞ்சங்களுக்கும் ரசி ருசி அறுசுவையின் மனமார்ந்த நன்றிகள்.